என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் உனக்கும் இடையில் பிரச்சனை அடிக்கடி வந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கு எல்லாம் காரணம் ஒரு பெண்தான் என்று என் குழந்தை உனக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அந்த பெண்ணை நிறுத்தி வைக்கக்கூடிய அளவிற்கு இடத்தில் நீ இல்லை என்பதுதான் உனக்கு அத்தனை மன வருத்தம். ஏனென்று கூட கேட்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் பக்கம் நியாயம் இருப்பது போல அவர்கள் சில நேரங்களில் சில விஷயங்களை மற்றவர்கள் முன்னிலையில் சித்தரித்து காட்டி விடுகின்றார்கள். அதனால் என் குழந்தை, உன் பக்கம் நியாயமே இருந்தாலும் அது மற்றவர்கள் கண்களுக்கு தவறாகவே தெரிந்து விடுகின்றது. என் தங்கமே, இதுபோன்று உனக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற இந்த பெண் யார் என்றும், இந்த பெண்ணிடத்தில் நீ இனிமேல் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அம்மா உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, பொதுவாகவே வாழ்க்கையில் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து வாழ்கின்ற நாட்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு மிகவும் முக்கியமாக வெளியிலிருந்து யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டிற்குள்ளேயே இருப்பவர்கள்தான் சில நேரங்களில் இது போன்ற பிரச்சனைகளை உருவாக்கி விடுகின்றார்கள். என் தங்கமே, பொதுவாகவே பெண் குழந்தை என்பது ஆண் குழந்தையின் வீட்டுக்கு செல்லும் பொழுது தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு அங்கே செல்கின்றார்கள். அவர்கள் செல்லும் பொழுது அவர்களின் மனதில் 1000 கனவுகள். நமக்கான புதிய உறவுகள் கிடைக்கப் போகின்றது, புதிய வீடு, புதிய குடும்பம் என்று இனி நம் வாழ்க்கையில் எல்லாமே புதிதாக தொடங்கப் போகின்றது. இந்த வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அங்கே அவர்கள் தன்னுடைய கணவனின் இல்லத்திற்கு வந்த பிறகு அவர்களுக்கு ஏற்படுகின்ற சில கஷ்டங்களை வெளியில் வாயால் அவர்களால் விவரிக்க முடியாது. அதற்கு காரணம் யார் என்றும், அவர்கள் அப்படி எதற்காக செய்கிறார்கள் என்றும் அம்மா உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன். என் தங்கமே, புதிதாக இன்னொருவர் இல்லத்திற்குள் செல்லும் பொழுது முதலில் அங்கே இருப்பவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உடனடியாக வருவது கிடையாது. யாரோ ஒரு 3வது நபர் தன்னுடைய இல்லத்திற்கு வருகிறார்கள் என்பது போலத்தான் அவர்கள் முதலில் பார்க்க தொடங்குகின்றார்கள். இப்படி அவர்கள் பார்க்கின்ற அந்த எண்ணமே அந்த குழந்தைக்கு மனதில் மிக பெரிய வேதனையை கொடுத்து விடுகின்றது. நாம் வீடு என்றல்லவா நினைத்து இங்கே வந்திருக்கின்றோம். ஆனால் இவர்கள் என்னவோ நம்மை வேறு யார் போலவோ நடத்துகின்றார்களே என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். முதலாவது அடி உனக்கு அங்கேதான் விழுகின்றது. அதன் பிறகு அங்கே உள்ளே உனக்கு எந்த ஒரு சுதந்திரமும் கிடைக்கவில்லை. எதை தொட்டாலும் எதை எடுத்தாலும் அதை மெதுவாக எடு, அதை பத்திரமாக வை என்று எப்பொழுதும் உன்னை கண்காணித்து கொண்டே இருக்கின்றார்கள். அதோடு உன்னுடைய சுதந்திரமும் பறிபோய்விட்டது. என் குழந்தை, 3வதாக இவை எல்லா பிரச்சனைகளும் இருந்தாலும், எத்தனை விஷயங்களுக்கிடையே அவர்களுக்கும் உனக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உன்னுடைய துணை எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அது ஒன்றே போதும் என்று என் குழந்தை நீ நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் உனக்கு பேரிடியாக வந்து விழுந்தது புதியதொரு பிரச்சனை. உன்னுடைய வாழ்க்கை துணையானது அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களின் பேச்சுக்களை மட்டுமே கேட்கின்றார்கள். ஒருபோதும் உன்னுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பது கிடையாது. அவர்கள் சொல்வதை கேட்டு அவர்கள் என்ன செய்ய சொல்கின்றார்களோ அதை மட்டுமே செய்து கொண்டிருப்பார்கள் என்பதனால் என் குழந்தைக்கு இது வாழ்க்கையில் 3வது இடியாக வந்து விழுந்தது. நீ என்ன சொன்னாலுமே அதை கணக்கில் கூட எடுத்து கொள்ளாமல் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை மட்டும் கணக்கில் எடுத்து கொள்கின்றார்கள். இதில் குறிப்பாக ஒரு குணாதிசயங்கள் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். அது யார் தெரியுமா? அதுதான் உன்னுடைய வாழ்க்கை துணையை பெற்றவர்கள். என் தங்கமே, அவர்களுக்கு எண்ணம் என்னவென்றால், நாம் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இருக்கின்றோம். இவர்கள் புதிதாக வந்தவர்கள் அத்தனை எளிதாக அவர்களின் மனதை மாற்றி நம்மிடம் இருந்து பிரித்துவிட முடியுமா என்று நினைக்கின்றார்கள். ஒரு நாளும் நம்மிடம் இருந்து அவரை பிரித்துவிடக்கூடாது என்றும் அவர்கள் மனதிற்குள் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள்.
பிரிக்கக்கூடாது என்பது சரியான விஷயமாக இருந்தாலும் அவர்களினுடைய எண்ணங்கள் மிகவும் தவறு. அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? எப்பொழுதும் போல தங்களினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளேயே தன்னுடைய பிள்ளையை வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் எல்லாவற்றிற்கும் இவர்களிடத்திலிருந்து அனுமதி கேட்ட பிறகுதான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் மற்றவர்கள் நன்றாக வாழக்கூடாது என்பது கிடையாது. ஆனால் அவர்கள் நம்மை விட வாழ்க்கையில் உயர்ந்து விடக்கூடாது என்பதில் அதிக கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்ட என் பிள்ளை, இந்த நேரத்தில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற சில கசப்பான சம்பவங்களை நினைக்கும் பொழுது அவர்கள் செய்தது எல்லாமே உனக்கு ஒரு நாள் ஞாபகத்திற்கு வந்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அம்மா சொல்கின்ற ஒரு விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆரம்பத்தில் அதிக கஷ்டத்தை கொடுக்கும். அதை புரிந்து கொள்ள முடியாமல் திணறடிக்கச் செய்யும். அது வேலையாக இருந்தாலும் சரி, அது வேறு எது விஷயமாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் கஷ்டங்களை கொடுக்கின்ற விஷயம் நாட்கள் செல்ல செல்ல அது உனக்கு பழகி போகும். அது எல்லாமே உனக்கு வாழ்க்கையில் நடந்தது, இப்படி எல்லாம் நடந்ததா என்று நினைக்க தோன்றும். அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய மனதிலும் மாற்றங்கள் ஏற்படும். அதன் பிறகு என் குழந்தை, ஒவ்வொரு நாளும் நீ இந்த வாழ்க்கையை அடுத்து நல்லபடியாக வாழத் தொடங்குவாய். ஆரம்பத்தில் எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்தி உன்னை தனிமைப்படுத்தியதோ அந்த விஷயங்கள் எல்லாமே இனிமேல் உனக்கு கீழேதான் நடக்க வேண்டும் என்ற நிலைமைக்கு திரும்ப வரும். குடும்பத்தில் இருக்கின்ற பெண்கள் சரியாக இருந்திருந்தால் நம்முடைய குடும்பத்திற்கு வந்ததும் பெண்தான். அவர்கள் மனதிலும் நல்ல எண்ணங்கள் இருக்கும், அவர்களுக்கும் வாழ்க்கையை பற்றிய கனவு இருக்கும் என்று புரிந்திருந்தால் நிச்சயமாக உன்னை வேதனைப்படுத்தி இருக்க மாட்டார்கள். என் தங்கமே, அவையெல்லாம் நடந்து முடிந்த விஷயங்களாகவே இருந்தாலும் இன்று நினைத்தால் கூட என் குழந்தைக்கு மனதெல்லாம் ரணமாக இருக்கின்றது. நம்மை இப்படியெல்லாம் செய்தார்களே என்று நினைத்து அவர்கள் மீது இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் ஒரு துளி அளவு கூட இல்லாமல் போய்விட்டது. இனிமேலும் அவர்கள் நல்லதை செய்தாலும் அவர்கள் செய்த அந்த கெட்ட விஷயங்கள் மட்டுமே உன்னுடைய நினைவுக்குள் வந்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, பொதுவாக பெற்ற குழந்தையின் மீது அன்பு அதிகம் இருக்க வேண்டும். ஒருவேளை தன்னுடைய பிள்ளையின் மீது எப்பொழுதும் அன்பை மட்டும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், இன்னொருவர் வந்து அதில் பங்கு போடக்கூடாது என்று நினைப்பவர்கள் ஒரு நாளும் தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணத்தை முடித்து வைக்கக்கூடாது. திருமணத்தை முடித்து வைத்துவிட்டு அதில் இன்னொருவரின் வாழ்க்கையை ஒருபோதும் கெடுக்க நினைக்க கூடாது. அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் என்றுதான் இருக்க வேண்டும். இது போன்று செய்வதனால் இன்னொரு பெண்ணினுடைய மனது காயப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய மனதும் சேர்ந்தல்லவா காயப்படுகின்றது. நம்முடைய குழந்தை இப்படி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாளே என்று நினைத்து அவர்கள் மனவேதனை அடைய மாட்டார்களா? என் தங்கமே, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கென்று கொடுத்திருக்கின்ற பல விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு மிக பெரிய ஆச்சரியத்தை நிச்சயமாக கொடுக்கும். என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே ஈடேறுவதோடு மட்டுமல்லாமல் உன்னை அதிகாரம் செய்தவர்கள், உன்னை எதையும் செய்ய விடாமல் தடுத்தவர்கள் எல்லாம் உன்னிடத்தில் வந்து உதவி என்று நிற்பார்கள். அந்த ஒரு சூழ்நிலையை அம்மா நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன். என் தங்கமே, யாருக்குமே ஒரு விஷயம் புரிவதில்லை. இன்று உன்னுடைய உடலில் வலுவிருக்கிறது என்பதற்காக நீ எல்லா விஷயங்களையும் கண்மூடித்தனமாக செய்து விடுகின்றாய். நாளை உன்னுடைய உடலில் வலு இல்லாமல் சென்று விட்டால் அப்பொழுது எப்படி இந்த எதிர்காலத்தை எதிர்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு வருகின்றவர்களிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். இன்று நன்றாக இருக்கின்றாய் என்பதற்காக ஒருபோதும் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது.
நீயும் வீழ்கின்ற சூழ்நிலை நிச்சயமாக வரும் என்பதை புரிந்து கொண்டு மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து குடும்பத்தில் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளுக்கும் காரணமில்லாமல் இருக்க வேண்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.